கிழக்கு லண்டனில் இடம்பெற்ற இரட்டை கத்திக்குத்து சம்பவத்தில் 35 வயதுடைய நபர் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் பிரித்தானிய காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்து உள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் சில்வர் டவுன் பகுதியில் உள்ள பாங்க்ஹாஸ்ட் அவென்யூவில் நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாக காவல்துறைக்கு அவசர தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அதற்கு அருகிலுள்ள ராலி வீதியில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டத்திற்குள் 35 வயதுடைய நபர் ஒருவர் பலத்த கத்தி காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டறிந்தனர். அவசர மருத்துவ பிரிவினர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதேவேளை இந்த சம்பவத்தில் 20 வயது மதிக்கத்தக்க மற்றொரு இளைஞரும் பலத்த கத்தி காயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக 27 மற்றும் 24 வயதுடைய 2 ஆண்களும் 25 வயதுடைய பெண் ஒருவரும் சம்பவ இடத்திற்கு அருகிலேயே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் காவல்துறை காவலில் வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். லண்டன் மாநகர காவல்துறையின் விசேட குற்றப்பிரிவு அதிகாரிகள் இந்த கொலை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு தகவல் வழங்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவை விசேட அதிகாரிகள் வழங்கி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதன்மை விசாரணை அதிகாரி ஜோவானா யார்க், உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கும் அவர்களது அன்புக்குரியவர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் என்பதை நான் அறிவேன். எனவே அந்த பகுதியில் பெருமளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் அல்லது ஏதேனும் தகவல்கள் இருந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு வழங்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.